தோழர் சமந்தா. தோழர் சமந்தா வந்து தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கிறாங்க, தியாகோட இருக்கிறாங்க. தொடர்ந்து மின்னஞ்சல், முகநூல் இந்த பக்கங்கள்ல அவங்களுடைய அரசியல் பொருளாதார கட்டுரைகளை நான் டாலர் மயக்கம்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. இன்றைய நம்ம பேச போற தலைப்பு இந்தியாவின் அரசியல் பொருளாதாரம். அன்றையிலேருந்து, அதாவது முதலாளித்துவம் இந்தியாவில ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் உள்ள அரசியல் பொருளாதாரத்தை சுருக்கமா ஒரு சில வரிகள்ல சொல்லணும்னா, அது வந்து டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிஸ்டா தான் இருக்கு. அதாவது உயர்சாதி முதலாளிகளின் சர்வாதிகாரமா தான் இருக்கு. அது இன்னை வரைக்கும் அது மாதிரிதான் இருக்கு. இது வந்து இப்ப மற்ற நாடுகள்ல இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனியா இருந்த நாடு. பொதுவாவே இந்த காலனியாளா இந்த நாடுகள்ல தன்னிச்சையாக ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையல. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல வந்து தன்னிச்சையா மற்ற நாடுகளோட தாக்கம் இருந்திருந்தாலும் தன்னிச்சையான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அங்க இருந்துச்சு மேற்கத்திய நாடுகள்ல. ஆனா இந்தியா போன்ற காலனி நாடுகளுக்கு அந்த தன்னிச்சையான முதலாளித்துவம், இங்க உள்ள நிலப்பிரபுத்துவ சமூகம் அதோட சிதைவிலிருந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இல்ல. அது கிட்டத்தட்ட இறக்குமதி பிரிட்டன்ல இருந்து மேலை நாடுகள்ல இருந்து அதன் வளர்ச்சிக்கு முன்னாலே இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு முதலாளித்துவம் தான் இருந்தது. அந்த அடிப்படையில இங்க உள்ள முதலாளித்துவத்தை நம்ம, இது வந்து சாதாரண முதலாளித்துவம் கிடையாது, அது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப மற்ற காலனி நாடுகள்லயும் உள்ள அங்க வந்து இந்தியாவுக்குள்ள அந்த பிரத்யேக பண்பான சாதிய கட்டமைப்பு மற்ற நாடுகள்ல இல்ல. இந்தோனேஷியா தவிர மற்ற நாடுகள்ல சாதிய கட்டமைப்பு இல்ல. ஆனா இந்தியாவுல இந்த சாதிய கட்டமைப்பு இருக்கனால இதோட கிளாஸ் கேரக்டர், அந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அது வந்து மற்ற நாடுகள்ல இருந்து டிஃபர் ஆகுது, வித்தியாசப்படுது. இது வந்து என்னோட நான் வந்து ஒரு மார்க்சிய அடிப்படையில நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். இதுல வந்து சரி, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ளது சாதாரண முதலாளித்துவம் கிடையாது, சாதிய முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ள அந்த ஃபியூடல் செட்டப், இது முதலாளித்துவம் வர்றதுக்குள்ள முன்னாடி இருந்த ஃபியூடல் செட்டப், நிலக்கிழார் அல்லது நிலப்பிரபுத்துவ சமூகத்துல எல்லா இடங்கள்லயும் சாதி வந்து புரையோடி இருந்துச்சு. சாதியம் வந்து எதுல இருந்து பிரிக்க முடியாத மாதிரி ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. அதனால அது வந்து நம்ம இந்த மார்க்சிய கோணத்துல அது பார்க்கும்போது வெறும் மேற்தளத்துல மட்டும், மேற்கட்டுமானத்துல மட்டும் இல்லாம அடித்தளத்துல இருந்துச்சு. அதாவது அப்படி சொல்றது கூட கொஞ்சம் அதீதமா, கொஞ்சம் அதை வந்து குறைச்சு மதிப்பிடுறத மாதிரிதான் இருக்கும். அது எல்லா இடங்கள்லயும் ரொம்ப குறையோடி இருந்துச்சு, பிரிக்க முடியாதபடி இருந்துச்சு சமூகத்துல அப்படின்னு தான் சொல்ல முடியும் சாதிய கட்டமைப்பு. அந்த சாதிய கட்டமைப்புக்கு மேலே அதோட சேர்ந்து ஒரு முதலாளித்துவம் இங்க வந்து வளர்ந்துச்சு. அதனால இந்த சாதிங்கிறது அப்ப நிலக்கிழாரிய சமூகத்துல, இந்தியாவில் உள்ள நிலப்பிரபுத்துவ சமூகத்துல உள்ள கிளாஸ் என்னவா இருந்துச்சு, வர்க்கங்கள், கிளாஸ் வர்க்கம் சொல்றோம், அது வந்து ஜாதிகளா தான் இருந்துச்சு. அப்போ இப்ப உள்ள அதுக்கு அடுத்த அது வந்து பழைய சமூக அமைப்பு, ஓல்டு சோசியல் ஃபார்மேஷன்ல உள்ள கிளாஸா வந்து கேஸ்ட் இருந்திருக்கு. அப்ப இப்ப வந்து அதுக்கப்புறம் உள்ள புது சமூக அமைப்பா வந்து முதலாளித்துவம் வந்தது. அந்த முதலாளித்துவ அமைப்பு வந்து அது தன்னிச்சையாக அதன் அழிவிலிருந்து வரல, அதோட சேர்ந்து ஒன்றோடு ஒன்று கலந்ததாக வந்தது. அப்படிங்கிற அடிப்படையில இப்ப வந்து நம்ம கேஸ்ட் தனி, கிளாஸ் தனி அப்படின்னு பிரிச்சு பொதுவா சொல்றாங்க. அதாவது பிரிச்சுன்னா மொத்தமா அதாவது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, நான் தோழர்களையும் உட்படுத்தி தான் சொல்றேன், கேஸ்ட் தனியா கிளாஸ் தனியா வைக்கிற அந்த பார்வை தான் இன்னும் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு சரியான ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சா, ஒரு மார்க்சிய அடிப்படையில அதை பார்க்கும்போது அது வந்து சரியானதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. அது வந்து நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்கல, அது தனித்தனியா வச்சிருக்குது அப்படின்னா எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து ஒரு ஜாதிய முதலாளித்துவத்தோட வர்க்க பகுப்பாய்வுன்னு நான் ஒரு கட்டுரை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன்.
அது இடையில இந்த தேர்தல் வேலைகள் இந்த மாதிரி இதனால தடைபட்டிருக்கு. இப்ப திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவேன். அதுல என்ன நான் எழுதியிருக்கேன்னா, இப்ப பழைய சமூக அமைப்புல ஒரு ஜாதி வர்க்கத்தோட கூறுகள் புதிய சமூக அமைப்போட வர்க்க கூறுகளோட இணைஞ்சு ஒரு ஹைபிரிட் ஃபார்ம்ல, அதாவது ஒரு ஃபியூஷன், பழைய அமைப்புக்கும் புதிய அமைப்புக்கும் இடையில ஒரு ஃபியூஷன் மாதிரி இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சரே, இந்த கிளாஸ் கேரக்டரைசேஷனே அப்படி இருக்கு. அதாவது இப்ப மற்ற நாடுகள்ல அவர் ஒரு முதலாளி அப்படின்னு சொன்னா அவரோட கிளாஸ் கேரக்டர், அவரோட கிளாஸ் பொசிஷன் அது கரெக்டா தெரிஞ்சிடும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் முதலாளின்னு சொன்னா அவரோட கிளாஸ் பொசிஷன் தெரியாது. இப்ப வெறும் நம்ம எந்த ஜாதியை சேர்ந்த முதலாளி அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரோட அந்த கம்ப்ளீட் அந்த கிளாஸ் ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும் நமக்கு. அப்ப இங்க உள்ள கிளாஸோட ஒரு கூறா ஒரு கூறா இருக்கதான் கேஸ்ட். ஆக்சுவலா கேஸ்ட்ங்கிறது பழைய சோசியல் ஃபார்மேஷனோட ஒரு கிளாஸ்ன்னு பாக்குறேன். அதனால கேஸ்ட கிளாஸ்லேருந்து பிரிச்சு பாக்குறது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா நான் பாக்குறேன். சரி, அதனால இப்ப இந்த கேஸ்டிஸ் கேபிட்டலிசம் அப்படின்னா இதை வந்து நான் வரையறுக்கிறேன். இந்த கேஸ்டிஸ் கேபிட்டலிசம் வந்து இட் இஸ் அதான் அது ரூல்டு பை டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த இது அடிப்படையில இன்னமுமே வந்து பில்லியனர்ஸோட அந்த வெல்த்ல 80% யாருக்கிட்ட இருக்குன்னா அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிஸ்ட் தான். இன்னமும் கேபிட்டலிஸ்ட்ல வந்து தலித் கேபிட்டலிஸ்ட் வந்து ரொம்ப குறைவானவங்க தான் இருக்காங்க. ஆக நம்ம ரிசர்வேஷன் அந்த மாதிரி பல இது வந்தாலும் இந்த கிளாஸ் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் அது அந்த அளவுக்கு அசைக்க முடியாததா இருக்கு. ஏன்னா ரிசர்வேஷனே நம்ம இன்னும் சரியா அமல்படுத்த முடியாத அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கிறது வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் ஒரு கேபிட்டலிஸ்ட் இதாதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். இன்னைக்கு கூட இப்ப சில பேர் வந்து தலித்லே கேபிட்டலிஸ்டா இருக்காங்க, எல்லா தலித்ஸும். ஆனா அது வெறும் மைனாரிட்டி தான். அந்த தலித்ஸ்ல பெரும்பாலானவங்க இன்னும் ஒர்க்கிங் கிளாஸா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி ஓபிசில முதலாளிகளும் இருக்காங்க, அதே நேரத்துல கூலி வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து இப்ப ஆனாலும் கூட இது வந்து லேட்டர் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தது. இப்ப பெரும்பாலும் இந்த லோயர் கிளாஸ்ல உள்ளவங்க ஒர்க்கிங் கிளாஸா தான் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் லேட்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுனால அதனாலே அதை வந்து நம்ம கேஸ்ட்ங்கிறது இப்ப நோ லாங்கர் வேலிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா இருக்கு. அது பிரிக்க முடியாத மாதிரி சமூகத்துல பிணைந்து இருக்கு. அதனால இன்னும் வந்து அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிஸ்ட் தான் வந்து எல்லா வெல்த்லயும் அவங்க டாமினேட் பண்றாங்க. கார்பரேட் அந்த போர்ட்லயும் 90% அவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த இதுலயே வந்து ஒரு டைவர்சிட்டியே இல்லாம டாமினேட்டட் பை அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய நம்ம ஆய்வறிக்கைகள்லாம் வந்திருக்கு. இது இப்படிதான் நம்ம அதை பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து ஒரு கலப்பு இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு கலப்பு பொருளாதாரமா மிக்ஸ்டு எக்கனாமியா இருந்திருக்கு. ஸ்டேட் லெட் ஜவஹர்லால் நேரு காலத்துல அந்த அடிப்படையில இருந்தாலும் இந்த பொருளாதார திட்டமிடல்கள் வந்து எம்என் ராயும் ஒரு பீப்புள்ஸ் பிளான் வச்சாரு. ஆனா அதெல்லாம் யாரும் பெருசா இது பண்ணிக்கல. பாம்பே பிளான் அந்த அடிப்படையில தான் கேபிட்டலிஸ்ட்னால உருவாக்கப்பட்ட பாம்பே பிளான் அந்த அடிப்படையில தான் இங்க வந்து இந்த பொருளாதார திட்டமிடல் எல்லாம் இருந்துச்சு. அப்ப வந்து முக்கியமான துறைகள்லாம் அரசின் பங்கேற்பும் அரசின் தலைமையும் அரசின் தலையிடலும் இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்திரா காந்தி காலத்திலே கொஞ்சம் தனியார் மயம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பேங்க்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க 66ல, அப்புறம் 80 அப்புறம் அதெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ராஜீவ் காந்தி காலத்துல இது ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்புறம் இந்த மன்மோகன் சிங் இந்த 1991
அது மன்மோகன் சிங்கா வந்து பெரிய பொருளாதார மேதை அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா அவர் யாருக்காக பொருளாதார மேதையா இருந்தாருன்னு தோழர்களுக்கு தெரியும். அவர் வந்து கேபிட்டலிஸ்டுக்கான இதா தான் இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அவரு வந்து அந்த லிபரலைசேஷன், அந்த லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்ட்டு அந்த பொருளாதார சீர்திருத்தங்கள்னால அதுக்கப்புறம் அந்த தனியார் மயம் ரொம்ப அதிகமா செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் கூட இப்ப சமீப காலமாக இப்ப மோடி காலத்துல இருந்து 2014 வந்ததுல இருந்து இப்ப யூபிஏ கவர்மெண்ட் மத்த கவர்மெண்ட் மொத்தமா செஞ்ச பிரைவேட்டைசேஷனை விட இந்த என்டிஏ கவர்மெண்ட், பாஜக கவர்மெண்ட்ல செஞ்ச பிரைவேட்டைசேஷன் ரொம்ப அதிகம். இவங்க குறைந்த காலம் தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆனா சுதந்திர இந்தியாவில இருந்து இதுவரைக்கும் செஞ்ச 2014 வரைக்கும் செஞ்ச பிரைவேட்டைசேஷனை காட்டிலும் இந்த 12 வருஷங்கள்ல செஞ்ச பிரைவேட்டைசேஷன் ரொம்ப அதிகம். அப்ப என்ன வேகத்துல அத பிரைவேட்டைசேஷன் அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் அப்போ வந்து பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, திட்ட கமிஷன் தான் வந்து மாநிலங்களுக்கு தேவையான திட்டமிடலுக்கு தேவையான எல்லா நிதி ஒதுக்கீடுகள் எல்லாத்தையும் அது பண்ணுச்சு. அப்போ வறுமை கோடு அதுக்கான எப்படி அதை வரையறைக்கிறது, அதை எப்படி அளவிடுறது, அந்த இதெல்லாம் வந்து திட்ட கமிஷன் மூலமா தான் வைக்கப்பட்டுச்சு. அல்ல சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் திட்ட கமிஷன் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் அதை வந்து ஒரு பிளான்ட் எக்கனாமியா இந்தியா இருந்துச்சு. அந்த அந்த இதை வந்து மோடி அரசு மாத்திட்டாங்க. வந்து அந்த இந்தியா வந்து அந்த பிளானிங் கமிஷனே மூடிட்டு நித்தி ஆயோக்குங்கிற ஒரு கார்பரேட் என்ன சொல்றது ப்ரொமோஷன் போர்டு மாதிரி அது ஒரு இருக்கு. அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இதுவா இருக்கு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப ஆரம்பத்துல பாவர்ட்டி லைன் எப்படி அவங்க வரையறை செஞ்சாங்கன்னா நுகர்வு அடிப்படையில எத்தனை கலோரி சாப்பிட்றாங்க, ஆரம்பத்துல 2100 கலோரி, அந்த அடிப்படையில அவங்க இவ்வளவு சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல இருந்தாங்க வறுமை கோட்டுக்கு மேல உள்ளவங்க, அந்த மாதிரி அது அர்பன் ரூரல் அந்த மாதிரி பண்ணி பண்ணாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வளர்ந்த நாடுகள்ல வந்து எப்படி கடைபிடிக்கிற அந்த மெத்தடை இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஆனா அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதே கணக்கீடே கிடையாது. அதுல ஒரு சப் கேட்டகரியா அதை வைக்கணுமா இல்லையா? அப்ப வந்து நமக்கு சாப்பாடு மட்டும் பத்தாது, நமக்கு இது நிறைய இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, நம்ம கல்வி தேவைப்படுது, சுகாதாரம் தேவைப்படுது, அது எல்லாமே தேவைப்படுது. ஆனா சாப்பாடு இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கு. எனக்கு வந்து மொபைல் போன் இருக்கு, ஒரு ஓட்டுறதுக்கு சைக்கிள் இருக்கு, ஆனா சாப்பிட எனக்கு கையில காசு இல்ல, சாப்பாடு வாங்க காசு இல்ல அப்படின்னு இருந்தா கூட நான் வந்து பவர்ட்டி லைனுக்கு மேல உள்ளவனே என்னை வந்து கேட்டகரைஸ் பண்ணிடலாம் இப்ப உள்ள மல்டி டைமென்ஷனல் பார்ட்டி இண்டெக்ஸ்னால. சோ அந்த அளவுக்கு இது வந்து குறைபாடுடைய ஒரு இது. இதனால இந்தியாவில் உள்ள பவர்ட்டி இல்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் சரியா கணக்கீடு பண்ண முடியாது. இந்த முறையில மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி அது வந்து குறைச்சு கணக்கிடுது. பழைய மெத்தடும் அப்ப வந்து அவங்க அதை சரியா அதை ஃபாலோ அதை சரியா கணக்கீடு செய்யல. வெறும் வந்து அந்த பிரைஸ் இன்ஃபிளேஷன் அடிப்படையில வச்சு பழைய நுகர்வு அடிப்படையா வச்சு அவங்க வந்து அத பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க, நிதி ஆயோக் வந்து பிரைவேட்டைசேஷன் அதை டிரைவ் பண்ற மாதிரி தான் அவங்களோட எல்லா சஜஷன்ஸும், பாலிசி சஜஷன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கு. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 36% இருந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலத்துல இப்ப என்டிஏ கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது 36%ல இருந்து 24% குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து கார்பரேட் வரிய 30% இருந்ததை குறைச்சாங்க. அப்புறம் நிறைய டாக்ஸ் ஹாலிடேஸ், நிறைய இன்சென்டிவ்ஸ், அப்புறம் பிஎல்ஐ என்னென்னமோ கொடுக்குறாங்க. அப்புறம் இப்ப ஜந்தர் மந்திர்ல போய் விவசாயிகள் போராடினாலோ இல்ல மக்கள் மாணவர்கள் போராடினாலும் அவங்க மேலனா தண்ணீர் பாய்ச்சி இது
அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளை நேரடியா போயிட்டு நீங்க அவங்க கூட ஆலோசனை பண்றாங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்கள்ட்ட நீங்க வந்து முதலீடு பண்ணுங்கன்னு எப்படியோ சொல்லி எத்தனையோ வழியில சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க முதலீடு பண்ற மாதிரி இல்ல. அதனாலதான் வந்து இப்ப 24% குறைஞ்சிருக்கு. அப்புறம் இவங்க இந்தியாவை வந்து ஒரு உற்பத்தி கேந்திரமா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. எது மூலமா? மேக் இன் இந்தியா மூலமா. மேக் இன் இந்தியால என்ன பண்றாங்க? இந்தியாவோட உற்பத்தி திறன் அதிகமா இருக்கா? இல்ல. இந்தியா இதெல்லாம் இந்தியா மேக் இன் இந்தியால உற்பத்தி ஆகுறதெல்லாம் இந்தியா உற்பத்தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், இங்க உள்ள உள்நாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யல. வெளியில இருந்து வர இங்க ஃபாரின் கம்பெனிஸ் வந்து மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியால உற்பத்தி செய்யுங்க, ஆனா அது இந்தியாவால தயாரிக்கப்படல, வேற வேற வெளிநாட்டு அமெரிக்க கம்பெனிகளால தயாரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இப்ப இப்ப நாம வந்து இந்தியாவில பல பொருட்களை வாங்குறோம், அதுல மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இங்க வந்து எல்லாம் சைனால இருந்து மலிவு விலைக்கு இறக்குமதி செஞ்சு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மேட் இன் சைனாங்கிற மாதிரி இங்க மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்தா நம்ம இந்தியாவோட உற்பத்தி திறன் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேட் இன் இந்தியான்னு நம்ம பார்த்த அந்த மாதிரி நம்ம அந்த லேபிளிங்க நம்ம பார்த்ததே இல்லை. எல்லாம் மேக் இன் இந்தியா தான். மேக் இன் இந்தியாங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அதாவது ஒரு இந்தியாவோட உற்பத்தி திறனை அதிகரிக்கும்ங்கிற பேர்ல, ஆத்மா நிர்பர் சுயசார்புங்கிற பேர்ல வெளிநாட்டு நிறுவனங்களை தான் தயாரிக்க விட்டுருக்கோம். இது வந்து சுயசார்புக்கு முற்றிலும் எதிரானது. அப்புறம் இங்க வந்து இறக்குமதி, இங்க உற்பத்தி திறன் வளரவே இல்லை. இந்தியால வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்தியால இருக்கு. ஆனா உற்பத்தி திறன் ரொம்ப குறைவா இருக்கு. இது வந்து ஒரு பேரடாக்சிக்கல் சிச்சுவேஷன். அதனால இந்தியா வந்து இந்த லேபர் ப்ரொடக்டிவிட்டி, உலக அளவுல உள்ள லேபர் ப்ரொடக்டிவிட்டில வந்து 133வது இடத்துல இருக்கு. ஆசியாவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் கீழே தான், 19வது இடம் அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால இங்க இங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் யார் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கங்க்ளோமரேட்ஸ், டாடா, மகேந்திரா, ரிலையன்ஸ், அப்புறம் வெளியில இருந்து வர ஃபாக்ஸ்கான், அந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ். இவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்கணும் என்ன அவசியம்? இவங்கெல்லாம் அந்த நிலைமை அவங்க ஆரம்பத்திலே இவங்கெல்லாம் குரோர்பதிஸ், பெரிய மல்டி மில்லியனர்ஸா தான் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னமோ எம்எஸ்எம்இஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான இன்சென்டிவ்ஸ் கிடைக்காம, கடன் கிடைக்காம அவங்கள அவதிப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்கல. இங்க உள்ள எம்எஸ்எம்இ டெபினிஷனே இந்த மோடி கவர்மெண்ட் மாத்திருச்சு. அதாவது அந்த வரையறையில ரொம்ப பெரிய நிறுவனங்கள்லாம் எம்எஸ்எம்இஸா இப்ப மாத்திருக்காங்க. அதனால எம்எஸ்எம்இஸ்க்கு உண்மையான சின்ன நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு போற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப இதுல வந்து பிஎல்ஐ கொடுக்குறேன், இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு இவங்க வந்து டாடா, ரிலையன்ஸ், மஹிந்திரா இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க வந்து சொல்றதெல்லாம் ஒண்ணு, ஆனா செய்யறதெல்லாம் வந்து கார்பரேட் அவங்க ப்ரமோட் பண்ற மாதிரி தான் இவங்க அவங்களோட இது இருக்கு. அப்புறம் இங்க வந்து இம்போர்ட் இது பண்ணிட்டு உள்நாட்டு வளர்ச்சி, உள்நாட்டு தொழில்துறைகளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிற அந்த பாலிசி இங்க செயல்படுத்தப்படல. எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். ஆனாலும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் இங்க அதிகமாயிட்டே இருக்கு. எப்போதுமே எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் தான் இங்க அதிகமா இருக்கு. அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் வந்து ரூபாய் மதிப்பு ஒண்ணு ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டியும் கம்மி, ட்ரேட் டெபிசிட்டும் அதிகம், இந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் வந்து உங்களுக்கு வோலட்டிலிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் வோலட்டிலிட்டி இருக்கு. இங்க வர்ற கேபிட்டல் வோலட்டிலிட்டி வெளியில இருந்து வர்றது, இது மாதிரினாலதான் வந்து இப்ப ரூபாய் வந்து 100 ரூபாய்க்கு, ஒரு டாலர் மதிப்பு 100 ரூபாய்க்கு தரம் தாழ்ந்து போனதுக்கு காரணம் இங்க வந்து சரியா நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரொமோட் பண்ணல. அதுதான் முக்கியமான காரணம். எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், முக்கியமான இதெல்லாம் எல்லாத்தையும், அப்படிங்கறத முக்கியமான காரணம். இப்ப ஜிடிபி வந்து வளர்ச்சி
இப்போ 7% இருக்குன்னா இங்க ஜிஎஸ்டி வரி வீதத்தோட வளர்ச்சி வந்து அதோட டபுளா இருக்கு, கிட்டத்தட்ட 14% இருக்கு. அப்ப இந்தியாவோட வளர்ச்சி விகிதத்தோட வரி கலெக்ட் பண்ற விகிதம் இருக்கு இல்லையா, அது வந்து 14% அதிகமா இருக்கு. ஆனா வேஜ் ரேட் கூலி விகிதம் அது வந்து ஜிடிபி வளர்ச்சியோட பாதி தான் இருக்கு. அப்புறம் இங்க இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ங்கிறதா உண்மையான நம்மளோட உற்பத்தி வளர்ச்சியை குறிக்கிற நம்மளோட இண்டஸ்ட்ரீஸோட ஹெல்த்தை காட்டுற ஒரு குறியீடு. அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்பவுமே வந்து ஜிடிபியோட கம்மியா இருக்கு, அதாவது பாதி அளவுல தான் இருக்கு. அது என்னன்னு, அது வந்து தொழில்மய நீக்கம், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியால நடந்துட்டு இருக்கு. அதோட இதாதான் வந்து இந்த ஐஐபி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க என்னதான் ஜிடிபியில அதிகம் அப்படின்னு காமிச்சாலும் அது வந்து உண்மையான பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடுறது இல்ல. இப்ப வந்து ஜிடிபி பர் கேபிட்டா, இன்கம் பர் கேபிட்டா அப்படின்னு போட்டு நாங்க நம்ம பெரிய பொருளாதாரம் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா 10% லோவஸ்ட் 10% மக்களோட இன்கம் அடிப்படையில வச்சு பார்த்தோம்னா நம்ம சப்சஹாரா கண்ட்ரீஸோட நம்ம கீழே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம வாங்கியிருக்கோம். இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டி காணப்படுது. இந்த எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டியோட இந்த 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 கண்ட்ரியை வந்து நம்ம டெமோக்ரஸினே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட முடியரசு அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அதோட அதிகமா எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னு நீங்க ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ல என்ன படிச்சிருப்பீங்க. இதுதான் வந்து இங்க அதாவது நேரடி வரி, டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு மக்கள் நல அரசுனா என்ன பண்ணணும், டைரக்ட் டாக்ஸை அதிகப்படுத்தணும், இன்டைரக்ட் டாக்ஸை கம்மி பண்ணணும். ஆனா இங்க எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. இங்க வந்து டைரக்ட் டாக்ஸ் வந்து குறைச்சிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, அப்பர் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தான் வந்து இவங்க டாக்ஸ் இது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இப்ப இன்கம் டாக்ஸ்க்கு நிறைய இது கொடுத்தாங்க, சலுகைகள் கொடுத்தாங்க. ஆனா இவங்க என்ன ஜிஎஸ்டில அந்த இதை வந்து அதை இன்னும் அதிகரிச்சு தான் போறாங்க. ஸோ இது மாதிரிதான் இங்க ஒரு நிலைமை காணப்படுது. அதாவது முற்றிலுமாக இந்த உழைக்கும் மக்கள் மீது மேலும் மேலும் சுமையை அதிகப்படுத்துற மாதிரிதான் ஒரு ஒரு அமைப்பு இங்க இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்தியா வந்து ஒரு அடிப்படையே ஒரு விவசாய நாடா இருந்தது. ஆனா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முன்னேற்றத்துக்கான ஒரு பெரிய அளவுக்கு எதுவுமே செய்யப்படல அப்படிங்கறதான் ஒரு வருத்தமான விஷயம். அதனாலதான் இன்னைக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நில சீர்திருத்தம் பண்ணாது, சரியான முறையில பண்ணாது. இங்க அந்த விவசாயம் சரியான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எல்லாரையும் போய் சேராதது காரணம் நில சீர்திருத்தம் இங்க சரியா பண்ணப்படல, அது ஒரு காரணம். அப்புறம் ஆரம்பத்துல இருந்தே எல்லா அரசுகளையும் விவசாயத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. விவசாயத்துறை இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விவசாயத்துறைக்கே கொடுக்கல. அதனால அந்த துறையை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம இன்னும் சிறப்பா அது வந்திருக்க முடியும். அப்புறம் நம்ம இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாக்கல, ஆரம்பத்துல இருந்தே வந்து இங்க இது வந்து ஒரு யூனிட்டரி இதாதான் அந்த இதான் இருந்துச்சு. நம்ம பேரளவுல வேணா இல்ல ஃபெடரலிசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல சில பேர் அரை கூட்டாட்சி இருக்கு, குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படையில இது வந்து ஒரு கூட்டாட்சிக்கான அடிப்படை விஷயங்கள் இதுல ரொம்ப குறைவா தான் இருக்கு. இப்ப ஃபைனான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் அதை இது பண்ணிட்டாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமா இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் பண்றாங்கல்ல, அதுல வந்து நமக்கு இப்ப ஸ்டேட்ஸ்க்கு 50% கொடுக்க வேணாமா, அது அவங்க கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறம் முன்னாடி இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், அதெல்லாம் முன்னாடி 90% வந்து சென்டர் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து 60% குறைச்சிட்டாங்க. மாநிலங்கள் தான் 40% கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் மொத்தம் அந்த இன்கம்ல கிட்டத்தட்ட 67% கிட்ட மாநிலங்கள் வந்து சென்டர் கொடுக்குறாங்க. சென்டர் ஆனா மாநிலங்கள் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா, மாநிலங்களுக்கு கிடைக்கிற 37% தான், சாரி 33% தான்.
ஆனா இவங்க செலவு பண்றது அதோட டவுலா செலவு பண்றாங்க. ஆனா இவங்கள செலவு பண்ண விட மாட்டேங்குது அரசு, மத்திய அரசு. ஏன்னா அவங்க நிதி பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் இருக்கக்கூடாது, ஜீரோ இருக்கணும். பிசிக்கல் டெபிசிட், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மூலமா 3% தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப மாநிலங்கள் வளர்ச்சி அடையணும்னா செலவு பண்ணாதான் வளர்ச்சி அடைய முடியும். ஆனா செலவு பண்ணணும்னா இப்ப ஒரு காலத்துல வந்து நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிஸ்கல் சர்ப்ளஸ்ல இருந்துச்சு, ரெவன்யூ சர்ப்ளஸ்ல இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஸ்டேட்ஸ்லாம் ரெவன்யூ டெபிசிட்டா மாறிடுச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் லிபரலைசேஷன்லாம் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டை வந்து எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம். இப்ப அதிக வட்டிக்கு கடன் வாங்குற நிலையில தான் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த கடனையும் வந்து நீங்க 3% தான் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்க இது இருக்கனால இவங்களால இந்த மக்களுக்கான சமூகத்துறையில அவங்க சரியான முதலீடுகள் பண்ண முடியல. யாரு ஸ்டேட்டோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அதனால சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டியில கிடைக்கிற வருவாய், ஜிஎஸ்டியா வந்து ஒரு என்ன அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு இதாதான் ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப எல்லா விதத்திலையும் இந்த வருவாய் பகிர்வு வந்து மத்திய எல்லாத்தையும் ஒரு மையப்படுத்துற ஒரு போக்காதான் இருக்கு. இந்த மையப்படுத்துற தன்மை வந்து ஆரம்பத்துல இருந்ததை காட்டிலும் கடைசி இந்த 12 வருடங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு யூனிட்டரி இதா, அந்த பெடரல் ஃபியூச்சர்ஸே இல்லாத ஒரு யூனிட்டரி அமைப்பா, ஒன்றிய அமைப்பா இந்தியா மாறி இருக்கு அப்படின்னு தான் இப்ப அது இப்போ இப்ப நீட்டே எடுத்துக்கோங்களேன். நீட்டு இப்ப நடக்கிற பல்வேறு இப்ப வேலை வாய்ப்பின்மையில இருந்து பல பிரச்சனைகளுக்கு காரணம் பிரைவேடைசேஷன் தான். தாறுமாறா பிரைவேடைசேஷன் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த கமர்ஷியலைஸ் ஆனதுனாலதான் இப்ப நீட்டு தேர்வு இப்ப ஆரம்பத்துல வியாபம் ஊழல் இருக்கு அப்படின்ட்டு தான் நீட்டு கொண்டு வந்தாங்க 2016. 2013 வியாபம் ஊழல் வந்து மத்திய பிரதேசல வந்துச்சு. 2016 அதனால அதை மாநிலங்கள் அளவுல ஊழல் நடக்குது, அதை சரி பண்ணா எல்லாத்தையும் வந்து சென்டர் தான் அதை பார்த்துக்கணும்ட்டு 2016 கொண்டு வந்தாங்க. ஆனா 10 வருஷத்துல என்ன ஆச்சு, மாநிலங்கள் அளவுல நடக்கிற ஊழல் வந்து பூதாகரமா இந்தியா அளவுல பெருகிருச்சு. அதனால இவங்க வந்து நீட்டு மூலமா இவங்க ஊழலை வந்து ஒழிக்கல, ஊழலா அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை எல்லாமே எப்படி சரி பண்ண முடியும்னா, ஒரு கல்வியை வந்து அனைவருக்குமான பொது கல்வியை கொடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வந்து சரியாகும். அதாவது இப்ப கியூபா போன்ற நாடுகள்ல கிட்டத்தட்ட 9.5% ஆஃப் த ஜிடிபி வந்து அவங்க கல்விக்கு ஒதுக்குறாங்க. நம்ம வந்து ரொம்ப குறைவா, இந்த கோத்தாரி கமிஷன்லாம் 6% ஒதுக்க சொல்றாங்க. ஆனா இங்க இன்னும் அவ்வளவுக்கெல்லாம் ஒதுக்கல. ஆனா இங்க 10% ஆஃப் த ஜிடிபி வந்து பட்ஜெட் கல்விக்கு ஒதுக்குனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. நம்ம யூனிவர்சல் எஜுகேஷன் கொடுக்கும்போது பல பிரச்சனைகள் சரியாகும். இந்த பிரைவேடைசேஷன் அதான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆனது அத முன்னராவது வந்து ஒரு அடிப்படையில ஒரு மக்கள் நல அரசு போன்ற ஒரு தோற்றத்தையாச்சும் இருந்துச்சு. இப்ப அதுவும் போயிருச்சு. இப்ப அதோட கோரமும் அப்படியே வெளியில தெரியுது. அப்புறம் இங்க வந்து இந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் இவங்க எவ்வளவுதான் இன்சென்டிவ் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை அவங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் காணப்படுது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும், இங்க வந்து ஒரு டாக்ஸ் ஹேவன் வேற கட்டி வச்சிருக்காங்க குஜராத் கிஃப்ட் சிட்டில. அதை பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது அங்க வந்து அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல பல சலுகைகள் இருக்கும். ஆனா அந்த சலுகைகள் காட்டிலும் இங்க வந்து குஜராத் கிஃப்ட் சிட்டில எக்கச்சக்கமான சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அங்க ஃபைனான்ஸ் கம்பெனிகள், அங்க இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இம்போர்ட் டாக்ஸ், எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு சலுகைகள் வசதிகள் பண்ணி அது கிட்டத்தட்ட வரிச்சலுகை எப்படி இந்த நிறைய இருக்கிற கேமன் ஐலாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து,
நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வரி புகலிடங்கள்னு நம்ம படிச்சிருப்போம். இந்தியாவே கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு இதா ஆக்கிட்டாங்க. நீங்க ஏன் இங்க உள்ள முதலாளிகள் வந்து வெளியில ஏன் போய் போறீங்க, இங்கே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கட்டித்தரேன்ட்டு அவரு குஜராத் கிஃப்ட் சிட்டின்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம மோடி அரசு ஆரம்பத்திலே தேர்தல் முறைகேடுகள் மூலமா தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப தேர்தல் முறைகேடுகள் மூலமா இவ்வளவு நாள் ஆட்சி பண்றவங்கள நம்ம தேர்தல் மூலமாவே அவங்கள நம்ம ஜெயிக்க முடியுமா, அவங்கள நம்ம வீழ்த்த முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. அந்த தேர்தல் ஒரு ஒரு வழி, தேர்தல் அல்லாத வழிகளையும் நம்ம சேர்ந்தாதான். ஏன்னா இப்ப நான் வந்து தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்ற ஆளு கிடையாது. ஆனா இன்னைக்கு உள்ள தேர்தல்ல இடதுசாரிகள் பங்கேற்கணும், தனித்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உள்ள நபர் தான் நான். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில முறைகேடுகள்னாலதான் இவங்க வந்து ஆட்சியில நிக்கிறாங்க. அப்படிங்கல அவங்கள தேர்தல் வழியில மட்டும் அவங்கள நம்ம வீழ்த்த முடியாது. எல்லா போராட்ட பழையபடி ஒரு இரண்டாவது வந்து ஒரு சுதந்திர போராட்ட இதை கட்டமைச்சாதான் நம்ம வெளியில அவங்கள நம்ம வீழ்த்த முடியும். நம்ம ஒரு மக்களுக்கான ஒரு மக்கள் நல அரசை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எதுவும் சொல்லணுமா தோழர்? தோழர், நீங்க நீங்க முடிக்கிறதா இருந்தா முடிச்சுக்குங்க. அடுத்து பேச கேள்விகள் ஏதா இருந்தா கேட்க சொல்லலாம். அதுதான் தோழர், நான் வந்து இத ஒரு ஜாதிய முதலாளித்துவம் இங்க ஆட்சி செய்யறது உயர்ஜாதி முதலாளிகளின் சர்வாதிகாரம். அதுதான் நான் சுருக்கமா சொல்லணும்னா அப்படிதான் இருக்கு இங்க உள்ள அரசியல் பொருளாதாரம். இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்ல விளக்கிட்டாங்க. ஆனா இத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் அரசியல் பொருளாதாரம் நினைச்சது என்னன்னா, இன்னைக்கு பணமைய பொருளாதாரம் இது. இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரங்கிறது பணத்தை மையமாக கொண்டு மூலதனம் அதை சுற்றி வரக்கூடிய ஒரு இது. பட் இந்த பொருளாதாரத்தால நெருக்கடி தான் வரும். லேபர் உழைப்பை சுற்றிய ஒரு பொருளாதார அமைப்பை கட்டணும். அந்த உழைப்பை சுற்றிய ஒரு பொருளாதாரம்னு வரும்பொழுதுதான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இது ரெண்டாவது இன்னொன்னு அவங்க என்ன சொல்ற, அந்த ஜாதி இருக்கு இல்லையா, அது எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க சொல்றதுல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆதிக்க ஜாதி ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள்னு ஒரு 4 சாதி இருக்கும். ஒரு கேவரோ இல்ல நாடாரோ இல்ல முதலியாரோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள அந்த அரசியல்ல வந்து இந்த பொருளாதாரத்துல அவங்களுடைய ரோல் இல்லை. அரசியல் ரீதியா அவங்களுக்கு பங்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் யார் கையில் இருக்குது? ரெண்டாவது, இந்திய பொருளாதார ஆரம்ப கட்டமே அவங்க ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னாங்க. அதாவது மேல்நாட்டுல வந்து மூலதனம் பங்குச்சந்தை மூலம் வந்திருக்குன்னு அவங்க சொன்னது கரெக்ட். அது ஏன்னா பொதுமக்களுடைய சேவிங்ஸை பங்காக்கி அந்த பங்குக்கு மூலம் பங்கு மூலதன சந்தைகள் மூலம் பங்கு சந்தை மூலம் தான் அங்க வளருது. கேட்டா ஆரம்பத்தில இருந்து 2000 ஆண்டுகளாக இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பணத்தை மையமாக தங்கத்தை மையமாக கொண்டு வெள்ளி தங்க வெள்ளி இருக்கு இல்லையா, தங்க வெள்ளியை சேமிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் அப்பவுமே ஆரம்பிச்சாச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமே பினான்ஸ் தான். அந்த அப்போ தங்கமா இருந்து இப்ப பணமாயிட்டு வைங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஹிஸ்டரி இருக்கு. பிரிட்டிஷ்காரன் வந்த போது அவனுக்கு வந்து சேட்டு கடன் கொடுக்கறான். பிரிட்டிஷ் கம்பெனி அப்படித்தான் வாங்குறான். அவன் என்ன சொல்றான், நீ இந்த வெள்ளியை கொடு, எனக்கு கடன் கொடு, நான் உனக்கு இதாரேன்னு சொல்லி அப்புறம் அவன் கஞ்சா இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி தான் அந்த கம்பெனி உருவாகுது. சேட்டுகள் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வட்டி விடுறவங்க இங்க வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா, எல்லா இடங்கள்லயும் இருப்பாங்க அவங்க.
அப்ப அப்பவே ரைட். இங்க இருக்க இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பணமைய பொருளாதாரம் அப்பவே அதனுடைய ரோல் அங்கேருந்து பார்க்கணும். சரி. மற்றபடி அவங்க நல்ல மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. அந்த இதெல்லாம் உடன்பாடு தான். பட் என்ன ரைட். அப்படின்னா ஒரு சொன்ன மாதிரி இடதுசாரிகளுடைய பணமைய பொருளாதாரத்தை எதிர்த்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்த ரீதியாக போராட்டமும் அதே நேரத்துல 3 முனையில் நடக்கணும். ஒண்ணு பொருளாதார வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான போராட்டம் நடக்கும் ஒரு பக்கத்துல. 2 அந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நம் சித்தாந்த ரீதியாக தயார் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப என்ன நிலைமைன்னு கேட்டா, இப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தா எப்படியா பணம் சம்பாத்தியம் பண்ணிடலாம். குறிக்கோள்ல பணம் சம்பாதிக்கும் போது நீ பணக்காரன் ஆகிறான். இன்னைக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல யாரு பணக்காரன் ஆகிறான்? எவன் ஷேரை வாங்கி விற்கிறானோ சந்தையில ஈஸியா அவன் தான் பெரிய பணக்காரன் ஆகிறான். வித்தின் 100 ரூபாய் நான் பங்கு போட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அவன். ஆனா ஒரு தொழில் முதலாளியோ இப்ப வெங்கடேசன் கேட்கிறாங்க அவரு எவ்வளவு சம்பாத்தியம் பண்றாருன்னு. அவருடைய மூலதனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா பாருங்க. ஆனா அதே பணத்தை அவரு ஷேர் மார்க்கெட்ல போட்டு பல மடங்கு சம்பாத்தியம் பண்ணிடலாம். இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, இது பணவீக்கத்தை கொண்டு வரும், வேலையில்லா திண்டாட்டத்தை கொண்டு வரும், பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும். இப்ப அந்த எதிர்ப்பினுடைய தொடக்கம் தான் இந்த இருக்கக்கூடிய அந்த கடப்பாம்பூச்சி போராட்டங்கள் இருக்க. அது ரொம்ப அது தொடக்கம். அது நம்ம தான் ஒரு 10 வருஷமா இந்திய பொருளாதாரத்தை சீரழிச்சது. இனிமே தான் அது அடி வாங்க போகுது. எதையுமே இப்ப அதுவும் இந்த ஏஐ வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிலையும் ஆள் பறி போட்டுருது. ஏன்னா இந்த வேலை ஏஐ செஞ்சிருது. அவன் சீப் ஆகி போச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு. ரொம்ப எதிர்பார்க்கல. இப்ப ஏஐ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும் என்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸே சொல்றான். என்னடா நம்ம அதுக்கு தயாராகல. நம்முடைய அதிக ஏற்றுமதி பண்றது ஐடி இண்டஸ்ட்ரி தான். இல்லைன்னா மினரல்ஸ் ஏற்றுமதி பண்ணுவோம். இந்த 2 தான் ஏற்றுமதி பண்றது. மற்றபடி மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் தான். நம்முடைய காரோ நம்ம இதெல்லாம் அவ்வளவு அதிகம் போறது இல்லை. மினரல்ஸும் ஐடி தான் நமக்கு ஸ்டால் ஏர்னிங்ஸ் இருக்கு. இப்ப அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய முறையில லோக்கல் அவங்க சொல்ல ஒரு பாயிண்ட் கரெக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அவங்களுடைய வாங்கு சக்தி அதிகப்படுத்தணும். ஒரு விவசாயிக்கு குறைஞ்சபட்ச வருமானத்தை உத்தரவாதம் பண்ணணும். குறைஞ்சபட்ச கூலிங்கிறது 50,000 நிர்ணயிக்கணும். எல்லா இப்ப இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கேஷுவல் லேபர் அது இதெல்லாம் அழிச்சிட்டு பெர்மனன்ட் தான் ஒர்க்கரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துவது மூலம் லோக்கல் மார்க்கெட்டை அபிவிருத்தி பண்றது மூலம் தான் பண்ண முடியும். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் உழைப்பு சக்திகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அரசியல் ரீதியான ஒரு புரட்சிகர மாற்றங்கள் வரக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொஞ்சம் வலுவா இருந்தா இது நடக்கும் தான் என்னுடைய. மற்றபடி வேற ஒன்றும் அவங்களுடைய சொல்றதெல்லாம் ரொம்ப பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களை பாராட்டுகள் சொல்றேன். சரியான திசையில போயிட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இனிமேல் வகுப்பு எடுக்கும்போது கையில நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க சமந்தா. நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க கையில. அப்படி கோர்வையா வரணும். அவங்க ரொம்ப பரவலான பல இடங்களை துட்டாங்க. நிதி ஆயோக்கு திட்ட கமிஷன் எதையும் விட்டு வைக்கல அவங்க. சரியான திசையில போயிருக்கு. உயர் ஜாதி சர்வாதிகாரம் இந்திய மூலதனம்ங்கிறது அது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான பார்வை. அது வேற ஒரு வகுப்புல நம்ம பேசுவோம், வேற வகுப்புல பேசுவோம். பட் அந்த ஒரு பாயிண்ட மட்டுமே நம்ம ஒரு நேரம் பேச முடியும். அவங்க தலித்து மூலதனத்தையும் தொட்டிருக்கிறாங்க. அது அவங்க வெறும் உணர்ச்சி பூர்வமா அதை சொல்லல, டேட்டா பேஸ்ல தான் அந்த ஒரு இதுக்கு போறாங்க அவங்க, அவங்களுக்கான டேட்டா. அதனால அது மட்டுமே கூட தானே இஎம்எஸ் அதை எடுத்துட்டாரு. நான் அதை மறுக்கல, அது உண்மை இருக்கு.
அதையும் தாண்டி இல்ல இன்னும் 80% ஆஃப் வெல்த் 90% ஆஃப் இது வந்து அப்பா கேஸ்ட் தான் இருக்காங்க, கேபிட்டலிஸ்டா அப்படிங்கிற நம்ம அந்த டேட்டா வச்சுதானே நம்ம சொல்ல முடியும். ஸ்டாலினுக்கு அப்பர் காஸ்டா? என்ன தோல ஸ்டாலின் காஸ்டா? ஸ்டாலின் இல்ல தோல, அந்த மாதிரி நம்ம வந்து ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்கலா வச்சுதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அங்கங்க இது பண்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓபிசி வந்து இப்ப சவுத் இந்தியன் சவுத் ஸ்டேட்ஸ்ல வந்திருக்காங்க தோல, அவங்களுக்கு வந்து அவங்களோட வெல்பீயிங் வந்து பெட்டரா இருந்திருக்கு. ஆனா ஓவரால் இன்னும் தலித்ஸ் வந்து இன்னும் அந்த தலித் கேபிட்டலிஸ்டோட எண்ணிக்கை இன்னும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. தலித் அது தனியா சொல்லுங்க. நீங்க சொல்ற அதாவது காஸ்ட்ல வந்து காஸ்ட் சிஸ்டத்துல பாதிக்கப்பட்டது தலித்தை தவிர வேற மற்ற சாதி கிடையாது. இடஒதுக்கீடுல மற்றவங்களும் கிடைச்சது. இடஒதுக்கீடு வந்து ஒழுங்கா இவங்களுக்கு அமலாகுது அந்த தலித்துக்கு. அது ஏமாத்தான் வைக்கிறாங்க. கல்வி அவருக்கு கிடைக்க முடியுதா? யாருக்குமே அமலாகல தோழர். பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கூட அமலாகலைங்கிற நிறைய அரசு புள்ளி விவரங்கள் இருக்கு. தோழர் நீதிராஜன் பேசுங்க தோழர், பேசுங்க. இப்ப நம்ம வந்து நான் வந்து தோழர்கிட்ட ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் வந்து எனக்கு சரியான புரிதல் இல்லைங்கிற அடிப்படையில நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்போ வந்து முதலாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேமே இப்போ வந்து யார முதலாளின்னு சொல்றது? இப்ப வந்து அம்பானி அதானி சொல்லியாச்சு. இப்ப அதானி போர்ட்ல அதானியா ஓனரா இருக்காரு. மூலதனம் சர்வதேச தன்மையாயே அது போயிருச்சு. இப்ப ஒரு கம்பெனிக்குள்ள யார் முதலாளினே தெரியாத லெவலுக்கு கார்பரேட்டுக்கான அரசியல் வந்துருச்சு. இந்த கார்பரேட் அரசியல் வந்துட்டு இருக்கும்போது இந்த கார்பரேட் அரசியலில் ஆளுமை செய்யக்கூடிய வேலைக்கு பதவிக்கு வரவர்கள் வேணா உயர்ந்த சாதியில இருந்தவர்களா இருக்கலாம். ஆனால் மூலதனமே யாருக்கு சொந்தம்னு தெரியாத ஒரு 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 ஸ்டேஜ்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ அதானி போட்டு எடுத்துக்கோங்க, இல்ல அதானியுடைய எனர்ஜி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரே ஒரு ஆள் எனர்ஜி கூட எடுத்துக்கோங்களேன். கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் உள்ள வச்சிருக்காங்க. பிளாக் ராக்கும் வேன்கார்டும் இந்த உலகத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு 10 கம்பெனிகள். இந்த 10 கம்பெனிகளும் தான் ஒட்டுமொத்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தம் முதற்கொண்டு, ஆயுதங்கள் தயாரிப்பு முதற்கொண்டு. அப்ப அதனுடைய அந்த சர்வதேச தன்மையுடைய தாக்கம் இந்தியாவுக்குள்ள உளுந்துருச்சு. அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து காஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். காஸ்ட் வந்து அதாவது காஸ்ட பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பாக. ஆனா நாம வந்து தொழில்ல வந்து வெல்த் இவங்க கிட்ட இருக்கு, அதனால இவங்க தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட வீச்சு அப்படி இல்லை. இண்டஸ்ட்ரியோட வீச்சு வந்து சர்வதேச தன்மையாகி மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா அது மேட் இன் இந்தியா சுத்தமா கிடையாது. அவர்கள் தெளிவாக மேக் இன் இந்தியா தான் சொல்றாங்க. எல்லாத்தையும் வாங்கி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி தான் டொயோட்டா வித்துக்கிட்டு இருக்கிறான். குண்டாயும் நிசானும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிசான் மூட போறான். நிசான் ஆல்மோஸ்ட் மூடிட்டான். ஆக இது போன்றுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு காம்ப்ளிகேட்டட் செக்டர்ல ஒரு அறிவு வளர்ச்சி சார்ந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சார்ந்த எந்த ஒரு துறையும் இங்கு வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஏன் இஸ்ரோவையே காலி பண்ணியாச்சு. எவ்வளவு பேர் வந்து வெளியே போயாச்சு. இதுல இருந்து இஸ்ரோல இருந்து வெளியே போன அவ்வளவு பேருமே வந்து அப்பர் காஸ்டா போனாங்க. ஆக இதுல வந்து இந்த ஸ்டேஜ் பார்க்கக்கூடிய ஸ்டேஜ்ங்கிறது வந்து மூலதனம் சர்வதேச தன்மையாகி போய்கிட்டு இருக்கும்போது நாட்டை கடந்தே போய்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க எங்க போய் ஜாதியை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு தோழர். அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல மூலதனம் சர்வதேச தன்மை அதெல்லாம் ஒத்துக்கிறேன் தோல. அது இங்கேயே நீங்க ஷேர் பாத்தீங்கன்னா நிறைய மல்டிநேஷனல் வெளிநாட்டு கம்பெனிகளோட ஷேர் அந்த இது இப்ப இங்க உள்ளதே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல நிறைய வெளிநாடுகள் வந்து ஷேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அது எந்த விதத்திலயும் வந்து இந்தியாவோட அந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் அதை வந்து புரட்டி போடல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. இன்னமும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் தன்மை இங்க உள்ள கேபிட்டலுமே இன்டர்நேஷனல் தன்மையா ஆனதுனால இங்க உள்ள கேஸ்ட் இத மொபிலிட்டிய அது வந்து கிளாஸ் மொபிலிட்டியை ஏற்படுத்துச்சுங்கிற அதுக்கான ஒரு டேட்டா அந்த மாதிரி கிடைக்கல தோழர். இன்னும் இங்க வந்து இட் இஸ் ஸ்டில் இங்க
இங்க இங்க அப்பர் கேஸ்ட் தான் இன்னும் இங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இது மாறலாம். இப்ப ஒரு இதுல ஓபிசி வந்து அந்த இது டாமினேஷன் இருக்கலாம், பட் சில இதுல இருக்கலாம். பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ட் இது இன்னும் அந்த ஹையரார்கி, அந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன்னும் அந்த அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த கிளாஸ் கேரக்டரிஸ்டிக். இங்க உள்ள கிளாஸ் ஸ்ட்ரக்சரோட ஒரு பார்ட்டா இருக்கு, அது நம்ம மறுக்க முடியாது. இந்த இடத்துலதான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்பதான் வந்து மூலதனத்தினுடைய தன்மை மாறுது. மூலதனத்தினுடைய தன்மை மாறும் போது இது இன்டர்நேஷனல் சர்வதேச தன்மை பெறும்போதுதான் தன்மை இருந்தாலும் யார்கிட்ட மூலதனம் இருக்கு இந்தியாவில? யார்கிட்ட அதிகமா 80% ஆஃப் த டோட்டல் வெல்த் வந்து அப்பர் கேஸ்ட் இருக்குன்னா அது மூலதனம் இல்லையா? வெங்கடேசன், நான் ஒரு கிளாரிஃபை பண்ணணும். இல்ல வெங்கடேசன், இல்ல நீங்க அந்த டவுட் தான் கேட்டீங்க இல்லையா? மூலதனத்தினுடைய தன்மை அதுல நீங்க டவுட் தான் கேட்டீங்க. எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நான் தர்றேன், அதை நீங்க புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க. இந்தியாவில் என்எஸ்சியில லிஸ்ட் ஆயிருக்கிற 2500 கம்பெனியில எதுலையுமே சிங்கிள் லார்ஜஸ்ட் ஹோல்டர் வந்து அந்நிய நாட்டு கம்பெனி இல்லை, எல்லாம் இந்தியர்கள் தான் வச்சிருக்கிறான். அந்நிய மூலதனம் இந்திய கம்பெனியில் இருக்கொழிய இந்திய கம்பெனியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் எந்த கம்பெனிலையும் கிடையாது. அம்பானி இல்லை, அதானி இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க அதானி சொன்னீங்க இல்லையா, அதானி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா 75% மேல அந்த ப்ரொமோட்டர் வச்சுக்க கூடாது, இவர் பினாமி பேர்ல 75, 80, 90 வரைக்கும் வச்சிருக்காருங்கிறதான். அதைத்தான் சொல்ல வரேன். அந்த ப்ராசஸை நோக்கி போயிருச்சு. மூலதனம் வந்து அந்த மூலதனம் முழுமையாக சர்வதேச தன்மையை மாறி கொடுக்கிற ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அப்ப இவைகள் மூலதனத்தின் தன்மை மாறும் போதும் அது இங்க இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் அடிச்சு உடைச்சுதான் காலி பண்ணும். இல்ல தோழா, இங்க யார்கிட்ட மூலதனம் இருக்கு அதிகமா? இங்க அப்பர் கேஸ்ட் உள்ளவங்கள்ட்ட தானே அதிகம் மூலதனம் இருக்கு. அதை பார்க்காம அது இன்டர்நேஷனல் தன்மை அடைஞ்சிருச்சுனாலே இங்க உள்ளத எல்லாம் மாறிடும்ங்கிறது எப்படி? அது யதார்த்தத்துக்கு பொருந்தலையே தோழர். அடைஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்லை தோழர், அந்த ப்ராசஸை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்றேன். அந்த ப்ராசஸை நோக்கி போகும்போது, அந்த ப்ராசஸ் முழுமை அடையும் போது நம்மளுடைய போராட்டங்கள், நம்முடைய தொழிற்சங்க போராட்டங்கள் எல்லாமே, ஏன் சாம்சங் போராட்டங்களா கூட எடுத்துக்கொள்ளலாம், இந்த போராட்டங்களும் ஒரு பக்கம் வரும்போது இவைகள் அடித்து நொறுக்கப்பட்டுதான் ஆகும். ஏன்னா மூலதனத்தின் தன்மை மாறும்போது கிளாஸ் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா மாறித்தான் ஆகும். இது மாறும்போது இதுக்கு ஏத்த ப்ரொபோர்ஷனேட்டா தானே இது மாறும். அப்ப இன்றைக்கு நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கோம்னு தான் சொல்றேனே தவிர மாறிட்டோம் நான் சொல்லல. இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேஜ் போய் கொண்டு இருக்கிறது. இப்ப அந்நிய மூலதனங்களுடைய பெர்சன்டேஜினுடைய அளவை கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது இந்த சாதி கட்டுமானங்களை அடித்து தூக்கி எறிவதற்கான காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பாசிட்டிவா நம்ம பார்க்கலாமே தவிர, இது வந்து நம்ம 80% வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல தோழர். எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்துல நான் என்னுடைய புரிதல்ல அப்படி வரல. அந்த தோழர் மாற்றம் வர வரைக்கும் அதை நம்ம எப்படி பாசிட்டிவா பார்க்க முடியும்? மாற்றம் வர வரைக்கும் உள்ளதை தானே சொல்ல முடியும். மாற்றம் வந்துட்டா அப்புறம் அதை பாசிட்டிவா சொல்லலாம். மாற்றம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அப்படி இல்ல, அது இன்னும் மாறும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது ஓகே, நீங்க சொல்றபடி மாறலாம், பட் அதனாலே அது மாறுங்கிறனால இன்னைக்கு உள்ளது இல்லைன்னு ஆயிருமா? இன்றைக்கு உள்ளது இல்லைன்னு நான் சொல்ல வரல தோழர். நீங்க நம்ம அந்த இடத்துலதான் முரண்படுறேன் தோழர். பல வருடங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் தொழில் முனைவோர் எண்ணிக்கை மிக கம்மியா இருக்கு. இது எல்லாமே கம்மியா இருக்கு. ஆனா அதே சமயத்தில் மறுபுறம் இதற்கான போராட்டங்களும் நம்மளுடைய போராட்டங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கு, இடதுசாரிகளுடைய போராட்டங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆக மூலதனத்தின் தன்மைக்கு ஏற்றபடிதான் இந்த இதுவும் இருக்கும். ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்டா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் போகும்போது மாறும். அதனால நம்ம வந்து இந்த காஸ்ட் தான் பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ண தேவை கிடையாது. நம்மளுடைய இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே இது ரெண்டுக்குமான ப்ரொபோர்ஷனேட்டை சேர்த்து சொல்லிட்டு போனோம்னா நம்மளுடைய தோழர்களுக்கும் நான் அது ஒரு உற்சாகமா இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேனே தவிர வெங்கடேசன் தோழர் ஒரே ஒரு தெளிவுபடுத்தல். அவங்க வந்து வர்க்க கட்டமைப்புல இந்த சாதிய அம்சம் இருக்குதான்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க காஸ்ட் தான் எல்லான்னு சொல்லல. அவங்க சாதியும் இதையும் பின்னி பிணைஞ்சிருக்கிறதா பாருங்கன்னு தான் சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அதனால அவங்க அந்த அம்சத்துல அழுத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் புரியுது தோழர். அதுல இப்ப சாதி உணர்வு காரணம் என்ன?
அது ஏன் நீடிக்குது? அதுக்கு என்ன பேஸ்? அதுக்கு என்ன அரசியல் பொருளாதார பேஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. சாதி உணர்வு நீடிப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் அதை ரிவைவ் பண்ணுதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த உணர்வு ஏன் வருது? அதுக்கு ஒரு ஒரு சமூக நீதி சிந்தனையை எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிருமா? அதாவது குலத்தொழில் இருந்து இப்போ ஒரு பானை செய்யறவர் இருப்பாரு, ஒரு தச்சர் இருப்பாரு, இந்த ரங்கம் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த இது இல்லாம போயிடுது. பட் பேஸ் என்னன்னு கேட்டா, இந்த இடம் ஒதுக்கீடு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த ஜாதியை வந்து ரிவைவ் பண்றதுக்கு ஒரு ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணுது. இல்ல இப்ப இடஒதுக்கீடு எடுத்துட்டோம்னா ஜாதி எல்லாம் ஒளிஞ்சிருன்னு சொல்ல வரீங்களா? சொல்ல வரல. பாலிடிக்ஸ் சொல்றீங்க. அப்படிதான் சொல்றீங்க. சொல்ல வரீங்க. பாலிடிக்ஸ் அது நீங்க சொன்னது எங்களுக்கு அப்படிதான் புரியுது தோழர். அதாவது பண்பாட்டு என்ன பேசு? இப்ப நான் ஒரு படிநிலை ஏற்றத்தாழ்வாக பொருளாதாரம் இருப்பதால் அந்த இடத்துல இடஒதுக்கீடு தேவைப்படுது. கேவலம் தானே, உழைப்பை வந்து கவலைப்படுத்துறது தானே இந்தியன் கல்ச்சரு. அது வேற. ஆமா ஆமா, அதுக்காக நீங்க இடைக்கால நிவாரணமாக படிநிலை ஏற்றத்தாழ்வுக்கு அது தரப்படுகிறது, மூச்சு விடுறதுக்கு, நிமிர்ந்து நிக்கிறதுக்கு. அவ்வளவு. அதை எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு நம்ம சொல்ல முடியுமா? சமூக நீதி பேச்சு சொல்லல நீங்க. நான் ஏத்துக்கிட்டேன். சரி, ரைட். பாலிடிக்ஸ் அது பொலிட்டிக்கலாக இருக்கே தவிர அதுக்கு வேற எக்கனாமிக் பேஸ் இல்லைன்னு சொல்லவா? எல்லாத்துக்கும் ஒரு எக்கனாமிக் பேஸ் இருக்கணும் இல்லையா? ஆமா தோழர், அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். நூத்துக்கு ஒருத்தர் தான் காலேஜுக்கு வந்தாரு. அதனால அவங்களுக்கு நம்ம சிபிஎம் சப்போர்ட்டோட அந்த மக்கள் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதாவது ஜாதி அடிப்படையில் இருக்கிற தொழில்ங்கிறது இந்த அருந்ததியர் தொழில் லோயஸ்ட் இருக்கிற தொழில் தான், தவிர மற்றதுதான் இல்லை. அதை வந்து ஒழிக்கணுங்கிறதுல எந்த யாரும் மாற்று சொல்லுவாங்க. அது தொழிலே இல்லையா முதல்ல? என்ன அருந்ததியர் செய்யறது தொழிலா? அது அடிமைத்தனம். தொழில் அந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. அது ஆமா, மாடர்னைஸ் இப்படிதான் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு அது ஒரு வேற மெத்தட். அது வந்து ஒரு தொழிலே கிடையாது. ஏற்கனவே டிஸ்கஷன்ல சொல்லியிருக்கேன். என் கேள்வி என்னன்னா, இன்று சாதி உணர்வுக்கு இப்ப கவுண்டர் ஜாதி இருக்குது, நாடார் ஜாதி தமிழ்நாட்டுல. பதில் சொல்லுங்க. நாடார் ஜாதி, கவுண்டர் ஜாதி, தேவர், கன்னியர், இந்த 4 ஜாதியுடைய அரசியல் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நிக்குது. இதுக்கு என்ன பேசு? அந்த கவுண்டர் ஜாதியில எல்லாருமே வந்து வெளியே வந்தா அது பணக்காரன் இருப்பான், வெளியவனும் இருப்பான், எல்லா ஜாதியும் எல்லாரும் இருப்பாங்க. இதுக்கு என்ன பேசு? பாலிடிக்ஸ். சுரண்டு வர்க்கத்தினுடைய ஒரு ஒரு பாலிடிக்ஸ் அதை பார்க்கணும் நம்மன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, நீங்க சொல்ற அம்சமும் அதுல இருக்கு. சமூக நீதியை ஆளும் வர்க்கம் அரசியலுக்கு பயன்படுத்தி அது உழைக்கும் மக்கள் ஒன்னா திரளாம பயன்படுத்துதுங்கிற அம்சம் இருக்கு. ஆனா அது முழுமை இல்ல. சொல்றீங்க அந்த அம்சம் இருக்கு. நீங்க குறிப்பிட்டு சொல்றது ஆளும் வர்க்க பிளவுபடுத்துவதற்கான ஒரு ஒரு சூழ்ச்சியாக அது இருக்கு. ஆனா அது மட்டுமே இல்லை, முழுமை அது அல்ல. நீங்க சொல்றது பகுதி இருக்கலாம். டிஸ்கஷன் உருவாக்கிட்டாங்க சாமந்தா. ரொம்ப தேங்க்ஸ். சமந்தா ரொம்ப ஆழமானவங்க, ரொம்ப ஆழமானவங்க, இன்னும் நிறைய பேசுவாங்க. ஒரு மூலதனத்தின் ஆள் உருவம் தான் முதலாளி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இங்கே வந்து சொல்கிறத பார்த்தா ஜாதியின் ஆள் உருவம் தான் முதலாளி அப்படின்ற மாதிரி நம்ம கருதலாமா? ஒன்று. ரெண்டாவது,
இந்த 2 வர்க்கங்களாக முதலாளித்துவம் வந்து அந்த பகைமையான 2 வர்க்கங்களை சுருக்கி இருக்கிறது. ஏகப்பட்ட வர்க்கங்கள் இல்லாமல் முதலாளித்துவம் சுருக்கி விட்டது அப்படின்னு தியாகு மொழிபெயர்த்து அந்த மூலதனம் நூலில் இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆளும் ஜாதி அந்த முதலாளிக்கு எதிராக, அந்த முதலாளின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆளும் ஜாதிக்கு எதிராக இந்த ஜாதிகள் எல்லாம் ஒன்றுபடணுமா, இல்லை இவற்றில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகளுக்கு ஏற்ப இருந்து எப்படி அவங்கள மீட் பண்ணுறது? இது ஒரு, ஏன்னா வர்க்கம் வந்து நிறையா வந்துடுது. அப்புறம் இதை எப்படி நம்ம கணக்கிடுவது? இது ஒரு சந்தேகம். தோழர்களுக்கு முடிந்தால் அதில் விளக்கம் சொல்லலாம். நன்றி. மூலதனத்தின் ஆளுருவமா முதலாளி இருக்காரு அப்படின்னு தான் அடிப்படையில் நாம புரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஜாதியின் ஆளுருவமா முதலாளி இருக்காரு அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லா ஜாதி, இப்ப தலித் ஜாதி உள்ளவங்க ஆளுருவமா முதலாளி இல்ல, பெரும்பாலும் இல்ல. இப்ப ஓபிசில இருக்கிறாங்க, ஆனா இப்ப அதுல உள்ளவங்க எம்எஸ்எம்இஸ் அந்த மாதிரி உள்ளதான் ஓபிசி அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அப்போ அதே வந்து நம்ம இது வந்து தோல இப்ப வந்து ஒரு இப்ப உள்ள கிளாஸ், இப்ப உள்ள மாடர்ன் இந்தியால நான் சொல்றத எனக்கு எப்படி நான் புரிஞ்சிருக்கேன் அந்த அடிப்படையில நான் சொல்றேன். இப்ப மாடர்ன் இந்தியால இங்க உள்ள கிளாஸ் காம்போசிஷன், கிளாஸ் கேரக்டர்ல ஒன் பார்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் அது வந்து கேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த கேஸ்ட் பிளஸ் நம்ம இன்னைக்கு ஒரு பொசிஷன், என்ன பொசிஷன், நமக்கு இன்கம் எதுல, ப்ராஃபிட்ல இருந்து கிடைக்குதா, இல்ல நமக்கு லேண்ட் ரெண்ட்ல இருந்து கிடைக்குதா, அந்த அடிப்படையில அந்த இன்னைக்கு உள்ள நவீன இதுக்குள்ள அந்த இது வரும், அந்த கிளாஸ் பொசிஷன் வரும். பிளஸ் இது வந்து ஒரு எப்படி நமக்கு வந்து நான் வந்து வானத்துல இந்த குதிச்சேன், எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அம்மா அப்பா மூலமா தானே நான் வந்தேன், எனக்கு இனிஷியல் போட்டுக்கிறேன்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு வெறும் இனிஷியல் மட்டும் கிடையாது. இது ஆக்சுவலா பழைய பிறவியும் புதிய பிறவியும் சேர்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைபிரிட் மாதிரி இருக்கு இங்க. அது வந்து நம்ம இப்படி மூலதனம்னா இப்படி நம்ம பிளைனா படிச்சுட்டோம். அதனால நமக்கு அதை சேர்த்து பொருந்தி பார்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் வந்து இங்க உள்ள டேட்டா எல்லாத்தையும் வச்சு பார்க்கல, இல்ல இங்க உள்ள இந்த நான் சுத்தி என்ன சுத்த உள்ள சமூகம் அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கல. எனக்கு இது இப்படிதான் தெரியுது. இப்ப வந்து ஆனா இப்ப நம்ம எல்லாரும் எந்த அடிப்படையில போராட்டங்களை கட்டமைக்கணும், கேஸ்ட் அடிப்படையிலயா, இல்ல இப்ப நம்ம சொல்றோமே கேஸ்ட்ல இருந்து தனியா பிரிச்ச அந்த கிளாஸ் அடிப்படையிலயா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்க வைக்கிறீங்க. நம்ம வந்து ஒரே நேரத்துல இந்த பொசிஷன் அடிப்படையிலையும், அதாவது இந்த நம்ம ஒரே நேரத்துல ரெண்டையுமே நம்ம அந்த இது பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பா அப்பர் கேஸ்ட் கேபிட்டலிசம் அந்த இது இருக்கு இல்லையா, மொத்தமா நம்ம கேபிட்டலிசத்தை இது பண்ண வேண்டி இருக்குதான். அதே நேரத்துல நம்ம கேஸ்ட் இதையும் இப்ப நானே இப்ப உங்களோட டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதனால நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அதனால அந்த கேஸ்ட் கிளாஸ் ரெண்டையும் ஒருங்க சேர்ந்துதான் நம்ம வந்து உங்களோட அகராதிப்படி கேஸ்ட் கிளாஸ் ரெண்டையும் ஒரே நேரத்துல ஒருங்கிணைச்சுதான் நம்ம போராட்டத்தை கட்டமைக்கணும் தோழர். ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்றும் இல்லை. இதில் வந்து சீதாராம் யெச்சூரி பேசும்போது வர்க்க போராட்டமும் இந்த ஜாதி எதிர்ப்பு போராட்டமும் என்ற தன்மையில் 2 காலில் நடங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்கார். இப்போ சிபிஎம் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அது போராட்டங்களை வழிநடத்தி கொண்டிருக்கு. அப்போ இதுக்கு இன்னொரு அமைப்பு எதுக்கு? அந்த அடிப்படையில் கொஞ்சம் யோசிக்கலாம். நன்றி. அந்த கிளாரிபிகேஷன் எப்போ வந்தது? கட்சி ஆரம்பிச்சது 65, இந்த கிளாரிபிகேஷன் வந்தது 2022. சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு ஒரு கட்சியில முதலாளித்துவமும் சேகரன் சொல்றதெல்லாம் கரெக்ட், எல்லாரும் நம்மளதான் படிச்சிருக்கிறோம். சீதாராம் யெச்சூரி அது சொன்னது, இது ஒரு காலு அது ஒரு காலு, 2 கால்லையும் தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்தது. சரி, அது பெரிய சப்ஜெக்ட், நம்ம முடிச்சுக்கலாம்.
மூலதனம் வந்து மூலதனத்தின் ஆள் உருவம் தான் முதலாளிகள் அப்படின்னா, அந்த முதலாளிகள்ல 80% பேரு உயர் ஜாதிக்காரனா தான் இருக்கிறாங்கிறது யதார்த்தம் தானே. தோழர், நான் இளங்கோவன் பேசுறேன் தோழர். என்னோட கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்படி அப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து பழைய ஃபியூடலோட தன்மைகளை வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து பொருத்தி பேசுறது சரியில்லைன்னு பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிற முதலாளியை வந்து முதலாளியை தான் பார்க்கணுமே தவிர வந்து இன்னைக்கு இருக்கிற தொழிலாளியை வந்து பறையராவோ பல்லராவோ இல்லைன்னா வந்து ஆதிக்க ஜாதியினராவோ அப்படி பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற தொழிலாளியை தான் பார்க்கணும். அதுல அந்த கிளாஸ் கேரக்டர் இருக்குதான் செய்யும். அன்னைக்கு இருந்த பழைய பண்ணையடிமை முறையில இருந்தவங்க தான் வந்து அதுல பண்ணையாரா இருந்தவங்க தான் இன்னைக்கு முதலாளி ஆக முடியும். தொழிலாளிகள் அன்னைக்கு பண்ணை அடிமையா இருந்தவங்க தான் இன்னைக்கு முதலாளிகள். அதுல கொஞ்சம் பேர் வந்து முதலாளிகள் ஆவாங்க. அது எல்லா சமுதாயத்துக்கும் பொருந்தி தானே வரும். இங்கிலாந்து எடுத்தா கூட அப்படித்தானே வரும். அங்கேயும் அப்படி வர்றதுனாலே வந்து இங்க இருக்க முதலாளித்துவ தன்மை வந்து விட்டு பார்க்க முடியாதுன்றது என்னோட கருத்தோட. அவங்க அவங்க சாதியும் வர்க்கத்தையும் எதிரெதிரா சொல்லல தோழர். இந்திய நீங்க வந்து சாதி ஒரு கால் வர்க்கம் ஒரு கால்னு சொல்றாங்கல்ல தோழர். நான் ஒரு காலுக்குள்ளே சாதியும் அந்த நான் சாதிய வந்து வர்க்கம் இல்லைன்னு சொன்னா அது நம்ம அப்ப ஃபியூடல் இதுல எதுக்கு வர்க்கமா இருந்துச்சு தோழர்? கேஸ்ட் தானே வர்க்கமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்கலையா? அப்ப அது வந்து அது கிளாஸ் இல்லைன்னு நம்ம பாக்குறதே அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு இதுலதான் அதான் நான் பாக்குறேன். அது வந்து இப்ப நம்ம இன்னொன்னு தோழர் இப்ப சொன்ன தோழருக்கு சொல்றேன். நான் வந்து இப்போ திருப்பி கேஸ்ட ரிவைவ் பண்றதுக்காக நம்ம வந்து இவங்க ஒரு தொழிலாளிய வந்து ஒரு தலித் தொழிலாளி இல்ல ஒரு ஓபிசி தொழிலாளி அப்படின்னு சொல்றது கேஸ்ட ரிவைவ் பண்றதுக்காக இல்ல. இப்போ உள்ள நிலைமைய அனலைஸ் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை மாத்துறதுக்காக நம்ம இப்ப உள்ள ஏதாவது நம்ம சொல்றோம். அதை ரிவைவ் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல. சரிங்க, இது பெரிய டாபிக் தான் உண்மையிலேயே. அது வந்து என்ன விஷயம்னா வந்து இது செமி ஃபுடல் செமி காலனி எல்லாம் இது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியான்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தோழர். கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினா அங்கே தொழிலாளியும் முதலாளியும் பிரிச்சிடலாம். ஆனா இங்க செமி ஃபுடல் செமி காலனின்னு சொல்லும் போது வந்து இங்க வந்து முதலாளி, அப்புறம் பண்ணையாரு, அப்புறம் வந்து பாட்டாளி, அது இல்லாம வந்து ஃபியூடல் தொழிலாளி, இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதா வந்து பொருள் பட்டுரும். அதனால இது முதல்ல வந்து சொசைட்டி என்ன சொசைட்டின்னு கிளாரிஃபை பண்ணும் போது மட்டும்தான் இதுக்கும் வந்து விடை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி இது தொடர்ந்து பேச வேண்டிய விஷயம். 10:10க்கு மேல நம்ம பொதுவா கூட்டத்தை தொடர்றது இல்லை. அந்த வகையில தோழர்கள் அந்த கேள்விகளுக்கு அவங்களுக்கான பதில்களை தொடர்ந்து தேடுங்க. இன்னொரு கூட்டத்துல சமதா தோழருக்கு வேற ஒரு தலைப்புலையும் தொடர்ந்து அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன்.